தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகின்றனர். மேலும் சாதாரண ஏழை எளிய மக்கள் இங்கே சிகிச்சை பெற வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை. கடந்த சில மாதங்களாக அரசு மருத்துவமனையின் 5 தளங்களிலும் வைக்கப்பட்டுள்ள குடித நீர் வழங்கும் இயந்திரங்கள் முறையாக செயல்படாததால் நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நோயாளிகளுடன் வந்துள்ள உதவியாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடிநீருக்காக இவர்கள் 5 தளங்களிலிருந்து கீழே இறங்கி அருகே உள்ள வாட்டர் டேங்கில் சென்று தண்ணீர் பிடித்து வருகின்றனர். மேலும் சிலர் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இங்கே வருபவர்கள் சாதாரண மக்கள். எனவே இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்த்து முறையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 தளங்களிலும் உள்ள கழிப்பறைகளிலும் தண்ணீர் வராததால் அவ்வப்போது நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள லிப்டுகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அவ்வப்போது பழுதாகி நின்று விடுகிறது. தற்போது ஒரு வார காலமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள லிப்டுகள் இயங்காததால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் மேலே கொண்டு செல்வதற்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நோயாளிகளுடன் வரும் உதவியாளர்கள் 5 தளங்களிலும் படியில் மூலமாக ஏறி இறங்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாக நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே இந்த விஷயத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம், சுகாதாரத்துறை ஆகியவை உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாத்திரை வாங்குற இடத்துல பார்த்தோன்னா அந்த கழிவு நீரை மூடாத நிலைமையில் அசுத்தம் ஏற்பட்டு இங்கே நோயை தீர்க்க இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தால் நோயை ஏற்படுத்துமோ என்கிற அச்ச உணர்வோடு மக்கள் செல்லக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அரசு மருத்துவமனையில் பல இடங்களில் கழிப்பிடத்துக்கு கதவு என்பது முறையாக இல்லாத நிலைமை என்பது இருக்குது. முறையாக ஆய்வு செய்து இந்த மருத்துவமனைக்கு போதுமான வசதிகளை செய்து தரன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் தினசரி பார்த்திங்கன்னா ஏராளமான பொதுமக்கள் வராங்க. ஆனால் குடிப்பதற்கு தரமான குடிநீர் என்பது இல்லாத நிலைமை தான் இருக்குது. ஏன்னா இங்கே 2 பைப்பு தான் இருக்குது. 2ல் 1 இயங்காத நிலைமை. அதே போல் ஒரு பைப்பும் முறையான சுத்தமான குடிநீரா என்கிற அச்ச உணர்வு தான் இருக்குது. ஏன்னா அந்த பைப்பும் உடைந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. 2 லிஃப்ட் இருக்குது இந்த அரசு மருத்துவமனை. அந்த 2 லிஃப்ட்டும் பார்த்தா ஒரு லிஃப்ட் தான் இயங்குது, 1 இயங்காத நிலைமை. அது என்னன்னு தெரியல. தொடர்ச்சியாக அந்த மருத்துவமனையினுடைய சாபக்கேடாக ஒரு லிஃப்ட் இயங்காத நிலைமை என்பது தான் இருக்குது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த 2 லிஃப்ட்டையும் முறையாக இயக்கணும். நோயாளிகளுக்கு போதுமான வசதியை செய்து சொல்லி மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக செய்ய சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.